எக்ஸாம்பிள் 2.18ல இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே பொதுவாகவே இந்த சம்மு போடணும்னா இந்த தேர்டு அப்படின்னாலே ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஃபார்முலாவை எக்ஸ் பவர் எம் பை என் ஈக்குவல் டு என் ரூட் எக்ஸ் பவர் எம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு தான் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மே போட போகிறோம். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொடுத்துக்கிற சேடை ஒரே ஆர்டரில் எதை சொல்கிறாங்க? எப்படி √3, இது செகண்ட் ஒன்று 4√3, தேர்ட் ஒன்று 3√3. இந்த மூணுத்தையும் சேர்ந்து ஒரே ஆர்டரில் எது சொல்கிறாங்க? ஆர்டர்னா என்னது? முன்னாடி இருக்கிற நம்பரை ஒரே மாதிரி மாற்ற சொல்கிறாங்க. ஒரே மாதிரி மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 1 4 3 எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் 2 பண்ணால் 2 3 1, திரும்ப 2 பண்ணால் 1 1 3, திரும்ப 3 பண்ணால் 1 இல்லையா? அப்போ என்னது? 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 2 சார் 4, 4 3 சார் 12. எல்சிஎம் என்னது? 12. அப்போ நான் எல்லா நம்பரையும் முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே 12ஆக மாற்றணும். 12ஆக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இது எப்படி எழுதலாம்? ரூட்டு வெறும் ரூட் இல்லையா? வெறும் ரூட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? வெறும் ரூட்டு கொடுத்தா அது வேல்யூ பவர் 1/2. ஒருவேளை இங்கே 3 கொடுத்தாங்கன்னா இங்கே 3 போட்டுக்கும், இங்கே 4 கொடுத்தா இங்கே 4 போட்டுக்கும். அப்போ இது வேல்யூ எப்படி எழுதலாம்? அதை 3 1/2ன்னு எழுதலாம். ஆச்சுங்களா? இந்த சம் முடிச்சிடலாம், அப்புறம் அங்கே போயிடலாம். 1/2ன்னு எழுதலாம் இல்லையா? அதை 12ஆக மாற்றணும். 12ஆக மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாது இல்லையா? இங்கே பாருங்கள், 4/8 ஆச்சு. கேன்சல் பண்ணால் 1/2 தான் வரும் இல்லையா? அப்போ நான் பேஸை நான் 12ஆக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மேலே 6 போட்டால் தான் 12ஆக மாறும் இல்லையா? மேலே 6 போட்டு 12ஆக போட்டு டினாமினேட்டர் 12ஆக மாற்றணும்னா 1/2 ஆகிடும். இந்த ஒரிஜினாலிட்டி கெடாமல் அந்த 12 போடணுங்க நான். சரியா? டினாமினேட்டரில் கண்டுபிடிச்சாலே எல்சிஎம்மு, இந்த எல்சிஎம் நம்பரை டினாமினேட்டரில் போடணும். இந்த ஒரிஜினாலிட்டியும் கெடக்கூடாது, கெடாமையும் நான் பார்த்துக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது எப்படி எழுதலாம்? 3 6/12 எழுத போகிறேன். ஏன் அப்படின்னா 6/12 போட்டால் கேன்சல் பண்ணால் 1/2 இல்லையா? அந்த ஒரிஜினாலிட்டி கெடலை. இங்கே 1/2 தான் இருக்குது, இங்கேயும் 1/2 தான் இருக்குது, ஆனால் இங்கே 12ஆக போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி எழுதலாம்? ரூட்டு எண்ணுக்காம் பதில் 12, 3 எக்ஸுக்காம் பதில் 3, 6க்காம் பதில் எம். வச்சுக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம்? இப்போது இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 12 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, மொத்தம் 6 3 இருக்குது இல்லையா? 3, இது ஒரு 3, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? 729. வீடியோ பெருசாக போகுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். செகண்ட் சம்மு 4√3 இல்லையா? 4√3 எப்படி எழுதலாம்? 3 1/4ன்னு எழுதலாம் இல்லையா? இந்த ஒரிஜினாலிட்டி கெடாமல் இந்த 12 நம்ம போடணும். அப்போ என்ன பண்ணணும்? 3/12 போடுறேன். போட்டால் என்ன பாருங்கள்? 1/4 ஆகிடும் இல்லையா? அப்போது 3/12 போடுறேன். 3 பவர் 3/12. இப்போ நான் இந்த வேல்யூ எடுத்து முன்னாடி போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணால் 12√3 பவர் 3. அப்போ 12 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12 27. இங்கே பாருங்கள், இங்கேயும் 12 நம்பராக மாறிச்சு, இங்கேயும் 12ஆக மாறிச்சு. நான் மாற்ற போகிறது இந்த நம்பர் எல்லாத்தையும், இந்த முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் 12ஆக மாற்ற போகிறேன். ரூட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம். தேர்ட் சம்மு 3√3. இது எப்படி எழுதலாம்? ரூட்டு வெறும் 3 1/3ன்னு எழுதலாம். இந்த ஒரிஜினாலிட்டி கேடாமல் கீழே 12 போடணும். எப்படி போடலாம்? 4/12 போடலாம் இல்லையா? போட்டோன்னா 1/3 ஆகிடும் இல்லையா? அப்போது இது 1/3னா 3 பவர் 4/12. இப்போ எப்படி அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதலாம்? 12 ரூட்டு 3 பவர் 4. அப்போது 12 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 3 சார் 9, 9 3 சார் 27, 27 3 சார் 81. இப்போ 12 81. இப்போ பாருங்கள், அந்த நம்பர் என்ன கொடுத்தாங்க? √3 கொடுத்தாங்க. √3 12 729 மாற்றிட்டேன். √3 அப்புறம்
4√3 என்னவா மாற்றிருக்கேன் 12 ரூட்டு சாரி 27 தானே இது சாரி தப்பு போட்டேன் 27 மாற்றிட்டேன். அப்புறம் 3√3 1281 மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள் முன்னாடி 1 4 3 இருந்துச்சு, இங்கே 12 12 12 மாற்றிட்டேன். தேங்க்யூ.